தேர்தல் முடிவுகள் வந்த உடனே திமுகவில் சில முக்கிய மாற்றங்கள் நிகழ இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிக இடங்களை திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பிடிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். இதனால் திமுக அமைச்சர்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கி அங்கு வெற்றி பெற வேண்டும் எனவும் கட்டளை விடுத்திருந்தார். அது மட்டுமின்றி வெற்றியை நழுவவிட்டால் அமைச்சர் பதவியும் நழுவிவிடும் எனவும் எச்சரித்திருந்தார் முதல்வர் ஸ்டாலின். மேலும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அனைத்து தொகுதிகளுக்கும் ஸ்டாலின் நேரடியாக போன் செய்து வெற்றி வாய்ப்பு குறித்து கேட்டுள்ளார். அதிலும் குறிப்பாக பாஜகவின் முக்கிய தலைகள் நிற்கும் தொகுதிகளான கோவை, நீலகிரி, நெல்லை, தஞ்சை, நாமக்கல், தர்மபுரி, ராமநாதபுரம், தேனி ஆகிய பகுதிகளில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என மாவட்ட செயலாளர்களிடம் ஸ்டாலின் அதிக நேரம் விசாரித்து இருந்ததாக கூறப்படுகிறது. தற்போது தேர்தல் முடிவுகளுக்காக திமுகவினர் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மேலும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் உதயநிதி வலியுறுத்தியிருக்கிறாராம். அது மட்டுமின்றி சில தொகுதி அமைச்சர்கள் தங்களது பதவிகள் பறிக்கப்படுமா என்கிற அச்சத்திலும் உள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.